வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மணி அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் வரப்போகிற ஒரு முக்கியமான அப்டேட்டர் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு எஃப்ஐ மணியில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணிக்கிட்டும் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐ மணியில் வந்துருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு அப்ளிகேஷனை டிஸ்கண்டினியூ பண்ண போகிறதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் வந்து அஃபிஷியலாகவே வந்து ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பேங்கிங் ரிலேட்டடான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மணிலேருந்து வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெடரல் பேங்க்கில் உள்ள ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மணி அப்படிங்கிற இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ரொம்பவே ஓல்டஸ்ட் வீடியோ நிறையவே போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் இதில் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐ மணி அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடியை செக் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பேங்கிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கும் வந்து சென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 நாள் ஆகுது. ஸோ நம்ம வீடியோ மேக் பண்ண லேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஃப்ஐ மணி அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை நம்ம வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ வந்து டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் மார்ச் 31 எஃப்ஐ மணி அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து டோட்டலாக டிஸ்கண்டினியூ ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் எஃப்ஐ மணி அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்காது. உங்களால் அதில் எந்த சர்வீஸையும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி வரும், அப்போ நான் எஃப்ஐ மணி யூஸ் பண்ணிக்கிட்டு வரேன், அது மட்டும் இல்லாமல் அதில் நான் என்னோட பணத்தையும் வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருக்கேன், அப்போ அதோட நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களோட பணம் எந்த விதத்துலையுமே வந்து ஸ்பாயில் ஆகாது, எல்லாமே சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மெயிலே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெடரல் மணி அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் எஃப்ஐ மணியில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கோட அஃபிஷியல் அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய அந்த ஃபெடரல் பேங்க் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து உங்களோட எஃப்ஐ மணியோட ஏடிஎம் கார்டு கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அதை வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து அதில் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில், அதுக்கப்புறம் இனிமேல் வரப்போகிற காலங்களில் இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாகவே வந்து ஃபெடரல் பேங்கோட அஃபிஷியல் மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேங்கிங்கில் உங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான சர்வீஸுமே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்கோட அஃபிஷியல் அப்ளிகேஷனில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மணி அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக கிரெடிட் கார்டும் வந்து வாங்கியிருப்பீங்க. உங்களோட கிரெடிட் கார்டோட ஸ்டேட்மெண்ட், டிரான்சாக்ஷன் டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபெடரல் பேங்கோட அஃபிஷியல் அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி கீழே வந்து மென்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனோட லிங்க் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அதை வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ மணி அப்ளிகேஷனில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபெடரல் பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனை லாகின் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இல்லை அப்படின்னா இப்போவே, அதாவது மார்ச் 31 முன்னாடி இந்த எஃப்ஐ மணி அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ணி உங்களோட அந்த ஏடிஎம் கார்டு, விர்ச்சுவல் ஏடிஎம் கார்டு இருக்கும்ல, அதோட ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட்டில் ஏதாவது பணம் இருந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை கண்டினியூவாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சனாலும் நீங்கள் வந்து ஃபெடரல் பேங்கோட அஃபிஷியல் அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய ஃபெட் மொபைல் ஆப் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இனிமேல் எஃப்ஐ மணி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஆஃப்டர் 31 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குதோ இல்லையோ தெரியாது. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் எதுவுமே இந்த ஒரு அப்ளிகேஷனில் வந்து இருக்காது அப்படிங்கிறத இப்போ அஃபிஷியலாகவே வந்து அப்டேட் எடுத்து பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட். ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாராவது ஃபெடரல் பேங்கோட இந்த எஃப்ஐ மணி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.